வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க ஃபோன்ஸை பற்றி கொஞ்சம் பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஓப்போட ஃபைண்ட் X9 சீரிஸ் ஆக்சுவலாக கிரேசி ஆன் பேப்பர். அண்ட் ஆக்சுவலாக யாராவது வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம ஊரில் வந்து டெலிகன்வெர்ட்டர் மாதிரியான விஷயங்களை பற்றி எந்த விதமான பேச்சும் இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த X9 அல்ட்ரா வந்து ஹார்ட்வேர் ஆஸ்பெக்டில் சீரியஸாக வந்திருக்கக்கூடிய அல்ட்ராலே ஒன் ஆஃப் த பீக்னு வைப்போம். ஆனால் 1,70,000 ரூபாயை வந்து ஒரு ஃபோனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு கேள்விகள் மனதளவில் எழும். எப்படின்னா, இந்த அதிகமான அமௌண்ட்டை வந்து ஃப்ளாக்ஷிப் ஆர் இந்த சோகால்டு ப்ரீமியம் ஃபோன்ஸ் மேலே த்ரோ பண்ணக்கூடிய ஒரு க்ரௌட் இருக்குது. அவங்க எல்லாரும் பெரும்பாலும் எந்த மாதிரியான ஃபோனில் வந்து இந்த 1,70,000 ரூபாய் போடுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபோல்டபுள் டிவைஸ் மேலே போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த இடத்துல வந்து ஓப்போவோட ஃபைண்ட் X9 அல்ட்ரா ஃபிட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் பொட்டன்ஷியலி ஹார்ட்வேரில் நல்லா இருக்கலாம். அண்ட் இப்போதைக்கு வந்து நம்ம அதாவது X9 அல்ட்ராவை பற்றி ட்விட்டர்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ யூடியூப்லையோ ஏதாவது சும்மா ஃபாலோ பண்ணணும்னு வைங்களேன். நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய டேட்டா வந்து இதுக்கு சார்ந்து வந்து த்ரோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் விவோ அளவுக்கு வந்து இதுக்கு ட்ராக்ஷன் இல்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் என் மனதில் எழுது. உங்களுக்கும் அப்படி இருந்ததுன்னா சொல்லுங்கள். எப்படி சொல்கிறேன்னா, விவோவில் X300 அல்ட்ரா ரிலீஸ் ஆகும்போது அது மேலே எல்லாருமே அடித்த லைட்டுக்கும் X9 அல்ட்ரா ரிலீஸ் ஆகும்போது அது மேலே எல்லாரும் காட்டக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. யாருமே வந்து X9 அல்ட்ராவை ஒரு பொருட்டாவே மதிக்கலையோ அப்படின்னு தோணுது. மேபி அதுக்கு இந்த ப்ரைஸிங் ஒரு காரணமா, இல்லைனா வந்து ஓப்போனாலே இவ்வளோதாங்க, ஓப்போ மேலே என்னங்க, விவோனா அது வேற லெவலு அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருக்கா, இல்லைனா அந்தந்த பிராண்டோட மார்க்கெட்டிங் டீம் அவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுதா? எப்படி சொல்கிறேன்னா, விவோட மார்க்கெட்டிங் டீம் அவ்வளோ எஃபெக்டிவாக வந்து யங் கிரியேட்டர்ஸ் எல்லாரையுமே வந்து ஐயா இந்த பாருங்க எங்கள் ஃபோன் இப்படி தான் இருக்குது கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டை ஊக்குவிக்கிறாங்களா? இல்லாட்டி ஓப்போ வந்து எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அந்த மாதிரி யாருக்கிட்டையுமே வந்து பெருசாக எதுவுமே புஷ் பண்ணலையா தெரியல. பட் நீங்கள் ஆல்ரெடி லான்ச் ரிலேட்டடான டேட்டா நிறையா சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க. என்ன நினைக்கிறீங்க இந்த பென்டா கேமரா செட்டப்? ஏன்னா நீங்கள் அந்த மல்டி ஸ்பெக்ட்ரல் அந்த அடிஷ்னல் சென்சாரையும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு 4 கேமரா சென்சார்ஸ் ப்ளஸ் இந்த கலர் அக்யூரசிக்காக ஒரு அடிஷ்னல் சென்சார். ஸோ ஆக மொத்தம் 4 சென்சாரில் 2 200 2 50. ஸோ இதை பற்றி உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட தாட்ஸை படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாருக்கிட்டையுமே ஒரு புதுசான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் முளைக்குங்க. அதுலேருந்து எனக்கு ஒரு புது ஐ ஓப்பனிங்கான ஒரு சில டேட்டாவும் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிவைஸ் வந்து 1,69,999 ரூபாய்க்கு வந்திருக்கு. அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் இதுக்கப்புறம் கிரேசியான ஒரு சில டீல்ஸ் கிடைக்கலாம். பட் இப்போதைக்கு ஐம் நாட் ஷுர். நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கனாலும் சொல்லுங்கள். அடுத்து என்னன்னா X9Sங்க. இது வந்து 9500S இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வகையில் சந்தோஷம் தான். நான் கூட என்ன நினச்சேன்னா, நாங்களே யார் தெரியுமா 8500 அல்டிமேட்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு பேரை போட்டு அந்த ப்ராசரை கொண்டாந்து வச்சு உருட்டிட்டு இருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருந்தது. அப்படி இல்லைனா வந்து X300 FE கம்பீட் பண்ணும் விதமாக 8 Gen 5 இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் எப்போ ஏர்லி லீக்ஸ் வந்ததோ X9S ஒன்று வரப்போகுதுன்னும் போது அப்போ வந்து இந்த தாட்ஸ் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தா அது வந்து 9500S அப்படிங்கிறனால ஓரளவுக்கு ஓகே. பட் இவங்க வந்து எப்படி இதை தெர்மல் மேனேஜ்மெண்ட்டில் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி மனதளவில் வருது. அதுக்கும் பதில் கூடிய சீக்கிரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, நிறைய பேர் எங்கே திரும்ப ஷாக் ஆனாங்க, ஐயோ என்ன இது ரிலீஸ் பண்ண உடனே நான் பார்க்குறேன் எங்கே போய் பார்த்தாலுமே X9 ஸ்டாக் இல்லை, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த டிவைஸ் வந்து 60,000 ரூபாய்க்கு ஒரு சில ஆஃபர்ஸ் அண்ட் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் போய் நம்ம ட்ரை பண்ணுறது வந்து 60,000 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 60,000க்கு இது ஒர்த்தாக இருக்குமா இருக்காதா? உங்களோட பார்வையில் என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பன் அப் பண்ணுறதா இருந்தால் இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்டுக்கு அதுக்கும் எனக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் மேலே இருக்கிற அந்த ஹோப் வந்து கிராஜுவலாக ஃபேட் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்காக அப்போ iOS இருக்குல்லையே மாசு ப்ரோ ஐஃபோன் தான் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அது மட்டும் என்ன, அது ஒரு சப்பானினா இது ஒரு சாவுகிராகின மாதிரி சாவடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய என்வரான்மெண்டல் ஃபேக்டருக்கு அதுக்கும் சம்மரில் எல்லா ஃபோனுமே கொதிக்க தான் செய்யுது. இப்போ இந்த ஃபோன் 17 Pro Max இதை நான் சார்ஜரில் கனெக்ட் பண்ணேன்னா இந்த ஃபோன் வாமாக தான் செய்யுது. அண்ட் அதுவும் நான் குயிக் சார்ஜ் ஏதாவது கனெக்ட் பண்ணுற PPSஓ PDO ஒரு 65 வாட் பிரிக்கில் கனெக்ட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிருது. அது ஒரு வகையில் சந்தோஷம் தான். ஆனால் என்வரான்மெண்டல் ஃபேக்டர்னால தலைவன் வாமாகறான். அப்போ அடிஷ்னலாக ஏதாவது கூலர் மாட்டிட்டு நான் சார்ஜ் பண்ணணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிருதுங்க. பட் பாருங்களேன், ரீசெண்ட் ட்ரெண்டில் நான் தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, அதை பற்றி நம்ம திரும்ப இன்னொரு நாள் வந்து பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் ஒரு ஆக்சசரி ஆஸ்பெக்டில் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சதுன்னா கூலிங் ஆஸ்பெக்ட்ஸில் பார்ப்போம். ஏன்னா பிராண்ட் வந்து எதுவும் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. அமெரிக்கன்ஸ்க்கு பண்ணுறான், சைனாவில் இருக்கிற மக்களுக்கு பண்ணுறான், கொரியாவில் இருக்கிறவங்களுக்கு பண்ணுறான். அப்போ நமக்கு யார் தான் பண்ணுவா? நமக்கு நாமளே ஏதாவது சொல்யூஷனாவது பண்ணுவோம். ப்ராடக்ட் தான் பண்ணுறதுக்கு வக்கு இல்லாமல் இருக்கும். ஒரு சொல்யூஷனாக ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இது ஒரு பக்கமா. அப்புறம் X300 அல்ட்ரா ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு. அது வந்து 1,60,000 அண்ட் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் 1,30,000 கிடைக்குது. இன்க்ளூசிவ் ஆஃப் லோக்கல் ஸ்டோர் டிஸ்கவுண்ட்டு, கார்டு டிஸ்கவுண்ட்டு, இந்த மாதிரி பல டிஸ்கவுண்ட்டுகள் சேரும்போது 1,30,030 கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சில ஸ்டோர்ஸ் அந்த இந்த ரீசெல்
ரீசேல் பண்ணுவாங்கல்ல, யாரை சொல்கிறேன்னா இந்த யூஸ்டு மார்க்கெட் இந்த மாதிரியான மார்க்கெட்டில் அவங்களாம் 1,25,000 பில்லோட தரலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் அதை என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா. பட் 1,60,000 எங்கே இருக்குது, 1,25,000 எங்கே இருக்குது, செக் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. பட் 1,25,000 கீழே சைனீஸ் மாடல் கிடைக்குது, சைனாலேருந்து இம்போர்ட் செய்யப்பட்டு இந்தியாவில் விற்கக்கூடிய மாடல் கிடைக்குதுங்க. ஸோ அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. எது சொல்கிறேன், X300 அல்ட்ரா. பட் அல்ட்ரா வந்து கன்சிஸ்டண்டாக இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் என்னால் பார்க்க முடியுது. X200 அல்ட்ரா வச்சிருக்கிறவங்க X300 அல்ட்ரா போக வேண்டாம், ஏன்னா வந்து டிகிரேட் தானே அப்படின்ற மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து நிறைய பேர் முன் வச்சாலும் யூசர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிஜமாவே அல்காரிதமில் வந்து அவங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ரோ. போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் வந்து இப்போ இன்னும் பெட்டராக இருக்குது. அண்ட் நிறைய நல்ல ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் பெயிண்ட் அடிக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்க இல்லையா, அதுக்கு தான் ஃபிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவுட்புட் எல்லாமே ரொம்பவே நேச்சுரலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க விவோ. ஸோ இது வந்து ஒரு நல்ல மூவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் X300 FE அது வந்து ரொம்ப சூப்பர் இம்ப்ரெசிவாலாம் இல்லைங்க. அதில் நிறைய குறைகளையும் சொல்கிறாங்க. ஒரு வெயிட் ஆஸ்பெக்ட்ஸ்லையோ இல்லாட்டி சைஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லையோ பார்க்கும்போது X300 FE ஸ்கோர் பண்ணுது. ஆனால் அந்த ப்ரைஸுக்கான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏன் பேசாமல் iQOO 15 வாங்கக்கூடாது அப்படி கமெண்ட் என்னால் பார்க்க முடியுது. அண்ட் அது வந்து நியாயமோன்னு தோணுதுங்க. ஏன்னா இப்போ இதில் இருக்க கேமரா என்ன அவ்வளோ சூப்பர் ரியலிஸ்டிக் கேமரா மாதிரியா இருக்குது X300 FE. அதுக்கு பேசாமல் iQOOல 15 வாங்கிவிட்டு அதுலேயே ஏதாவது ஒரு சில விஷயங்களை நம்பி பண்ணிட்டு போயிடலாம். 8 Gen 5 இருக்கும், கூலிங் மெக்கானிசம் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு வந்து கேமிங் அடிப்படையில் யாராவது போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இல்லையா. ஸோ அதுவும் இந்த இடத்துல வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் தாண்டி Realme 16T அதுதான் மெர்சலான ஃபோனு, எல்லாருமே சும்மா அதில் விடுது. 6300 ப்ராசஸரோட உங்களுக்கு வந்து 30,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. இதுக்கு வந்து உனக்கு எண்டே கிடையாதடா, எனக்குலாம் யாருமே எண்டே போட முடியாது. நான் இப்போ 30,000க்கு வந்திருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுத்தேன், நான் ப்ரைஸ் ரிவைஸ் பண்ணி அப்படி 35,000 மாறுறேன் பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, அகீஸ் அவர் வந்து நத்திங்கில் அவர் ட்வீட் போட்டிருந்தார், இந்த மாதிரி ஃபோன் ப்ரைஸ்லாம் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, இன்றைக்கி ஃபோனோட நிலமெல்லாம் முன்ன மாதிரி இல்லை, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் அதுவும் முக்கியமாக ஏஐ ரிலேட்டடாக ஏஐயில் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த மெமரி ப்ரைஸ் ஹைக்னால வந்து டிவைஸோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. முன்னெல்லாம் எங்களுக்கு ரேம் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து $20 அவ்வளோதான். நாங்கள் ஒரு ஃபோன் மேக் பண்ணுறோம், $20 அந்த ஃபோனை நாங்கள் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு $20 தாங்க ரேமு அந்த மெமரி ரிலேட்டடாக நாங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ பாருங்கள், அது $100-120 தாண்டி போயிட்டு இருக்கு. அதனால தான் எல்லாத்தோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஃபோன் வாங்குறதா இருந்தால் இப்பயே வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு அவரும் போட்டிருந்தாரு. ஸோ நியாயமான பதிவு தான். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம அடிக்கடி சொல்கிறது என்ன அப்படின்னா, புது டிவைஸ் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்று, ரெண்டாவது கொஞ்சம் வெயிட் பண்ணால் நமக்கு வந்து இருக்கல்லே ட்ராமேட்டிக்கான டீல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நத்திங் ஃபோன் 4A Pro மொக்கையான்னு கேட்டால் மொக்கன்னா சும்மா அப்படி அனுப்புறா அவன் நடுறா நமக்கு பிடிக்கவே பிடிக்காத அவன் நடுறா அப்படின்னு கிடையாது. பட் 4A Proவா நத்திங் ஃபோன் 3 அப்படின்னு கேட்டால் குழந்தை கூட சொல்லும் ஃபோன் 3 வேறு லெவல் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் யோசிக்கும் போது வெயிட் பண்ண ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ வந்து ஃபோன் 3 45,000 512GB கிடச்சிருக்கும் இல்லையா. அப்போ அதுதானே வேல்யூ ஃபார் மணி. ஏன்னா 45,000 சரி கார்டு ஆஃபர்லாம் அவைல் பண்ணி நீங்கள் 40,000 வாங்குறீங்கன்னே வைப்போங்க. 128 4A Pro வாங்குறது புத்திசாலி தானமா, இல்லைனா 45,000 கார்டு ஆஃபரோட சேர்த்து உங்களுக்கு 512GB நத்திங் ஃபோன் 3 வாங்குறது புத்திசாலித்தனமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பட் ஃபோன் வாங்குறது புத்திசாலித்தனமா அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட்டபிள் கொஸ்டினாக இருக்கலாம். பட் இங்கே ஃபேக்ட் என்னன்னா 45,000 ஃபோன் 3ங்கிறது தானே புத்திசாலித்தனம் இந்த ரெண்டு அடிப்படையில் மட்டும் எடுக்கும்போது. ஸோ இதை தான் சொல்ல வரேன். அண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிராண்ட் தரப்புலேருந்து அவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. நாங்கள் ஏன் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், எல்லா ஃபோனோட ப்ரைஸும் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. பட் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு நான் எப்பயும் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒன்று, வெயிட் பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்குது. ரெண்டு, யூஸ்டு மார்க்கெட்டை கான்சென்ட்ரேட் பண்ணால் இன்னும் நல்ல வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் பார்க்க முடியுது. அப்போ நீங்கள் வெயிட் பண்ணி உங்களுக்கு ரிலையபிளான ஒரு ஷாப் கீப்பரோட உங்களுக்கு ஒரு நல்ல டைப் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆயிடுச்சுன்னா அவர் மூலமாக வாங்குறது பெட்டர் தானே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணலாம், மணி சேவ் பண்ணலாம். அதுதான் சொல்ல வந்தேன். ரைட்டு. ஸோ மொத்தம் வந்து 16T மிரட்டுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Infinix Note 60 Pro. ஸோ அதுவும் ஆல்ரெடி நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 7S Gen 4 பேஸ்டாக இருந்தாலும் விமர்சனங்கள் எப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னா, டிவைஸோட லுக்கு, கேமரா எல்லாமே ஓரளவுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. எப்பயுமே இன்ஃபினிக்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளூயிடாக இருக்கும். ஸ்னாப்ட்ராகன் SoC இருந்தும் வந்து அந்த ஃப்ளூயிடிட்டி மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் என்னால் பார்க்க முடியுது. பட் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணலங்க. பட் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் நான் பார்க்க முடியுது. வாங்கினா நம்ம கிட்டேருந்து யாராவது வாங்குவாங்களாங்கிற ஒரு சந்தேகத்தினால தான் வாங்கலை. 25,000 26,000 பார்க்க முடியுது வித் பில்லு. ஸோ நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து AI+ அதை முதல்ல விற்கிறேன், யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை விற்று நம்ம கம்யூனிட்டியில் யாராவது வாங்குறாங்களோ இல்லாட்டி வெளியில் நான் விற்க முடியுது அப்படின்னா விற்றுட்டு நான் அதுலேருந்து வந்து Infinix Note 60 Proக்கு போக முயற்சி பண்ணுவேன். அடுத்துங்க உங்களுக்கு மோட்டோரோலாவோட G37 பவர். ஸோ பேட்டரி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து G37 பவருக்கு போயிடலாம். அதாவது 6400 தான் இருக்குது டெமென்சிட்டி. இதுவே 7300 கொடுத்துருந்தா ஐ வில் பி வெரி ஹாப்பி. பட் இப்போ எந்த ஃபோனையுமே நம்மளால் பார்க்க முடியல. இந்த 7300 பேஸ்டு ஃபோன்ஸ் எல்லாத்தோட ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆனதை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் இதை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Android 16 அப்டேட் வந்து Infinix Note 50Sக்கு வந்திருக்கான். ஆனால் GT எல்லாம் வந்து காற்றுல பறந்துகிட்டு இருக்கு. GT30 Pro GT30லாம். அடுத்து அப்போ மொத்தம் G37 பவர் யாருக்கெல்லாம் பேட்டரி லைஃப் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க G37 பவர் போகலாம்.
அப்படி இல்லையா எனக்கு வந்து வெயிட் ஒரு ஃபேக்டர் நான் யோசிக்கிறேன் ப்ரோ, எனக்கு வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ G37 5200 mAh சிக்னேச்சரில் இருக்கிற அந்த பேட்டரி, ஸோ அந்த டிவைஸ் போகலாம். ஸோ மொத்தம் வந்து பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்காதீங்க. இந்த 15000 ரூபாய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் எதுலையுமே பர்ஃபார்மன்ஸ் தயவுசெய்து யாருமே எதிர்பார்க்காதீங்க. செகண்டரி ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஸ்கூல் கோயிங் கிட்ஸுக்கு, காலேஜ் பசங்களுக்கு இந்த டைவர்ஷன் டிஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லாத ஒரு ஃபோன் வேணும். ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சாக இருக்கிற ஃபோன்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அண்ட் ப்ராபபிலிட்டி அதிகமாகுது. இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் பர்ஃபார்மன்ஸில் எதிர்பார்க்க முடியாது. 3 ஆப் போனால் ஃபஸ்ட் ஆப் கில் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மாதிரியான ஃபோன்ஸ் வாங்கி கொடுக்கும்போது அந்த பசங்க அவ்வளோவா டைவர்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ பெரும்பாலும் வந்து பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது. உங்கள் பசங்களுக்கு நீங்கள் வந்து டெக்னாலஜி வந்து சீக்கிரமே புகுட்டுறீங்கிறதெல்லாம் எனக்கு ஹாப்பி தான். பட் அதன் மூலமாக அவங்க வந்து நல்ல வகையில் இம்ப்ரூவ் ஆகுறாங்கன்னா சந்தோஷம். பட் தேவையில்லாத பல ஆணிகளை பார்த்து அவங்க வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். தட்ஸ் இட். ஸோ அது ஒன்று. அடுத்து வந்து ரேசர் ஃபோல்டு, அது வந்து 1,50,000 ரூபாய்க்கு ஃபோல்டு கொண்டாந்துருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் அதே ஹலோ யூஐ தான். ஹலோ யூஐயில் வந்து 1,50,000 கொடுத்து வாங்கினா மட்டும் எல்லாமே மாறிட போதா? கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல். ஸோ அதனால் 1,50,000 யாராவது கொண்டு போய் இதில் கொடுப்பாங்களா? அப்படி இல்லைனா 1,50,000 ரூபாய்க்கு மோட்டோரோலாவில் ஒரு ஃபோல்டு வாங்குறதுக்கு பதில் நான் அந்த 1,50,000 ரூபாய்க்கு ஆஃப்லைன் ஸ்டோரில் போயிட்டு நான் ஃபைண்ட் X9 அல்ட்ரா வாங்குவேன் ப்ரோ அப்படின்ற ஒரு சில பாயிண்ட்ஸை வைப்பாங்களா எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றுங்க, இந்த AI+ ஃபோன் நான் யூஸ் பண்ணுறேன்ல, எனக்கு ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டை பற்றி சீரியஸாக ஐடியாவே இல்லை. நான் சர்வீஸ் சென்டர் பற்றி நான் என்கொயர் பண்ணிட்டு இருக்கேன். நார்த்தில் 1-2 இருக்குது போல், பட் சவுத்தில் எது இருக்குன்னே தெரியல. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா பேஜ் இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த பேஜே இல்லை சர்வீஸ் சென்டர் பற்றி தெரியலான்னு பார்த்தா. பட் 30,000 ரூபாய்க்கு பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. தேங்க்யூ நூபியா, தேங்க்யூ ஃபார் த பில்ட். அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜி 70 ப்ரோ ஒரு பக்கம், 70 ப்ரோ ப்ளஸ் அது இப்போ வரப்போகுதுங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ 3. அதாவது டெலிஃபோட்டோ அந்த தேர்ட் கேமரா தட் மேக்ஸ் மோர் சென்ஸுங்கிற மாதிரி இருக்குது ப்ரோ ப்ளஸில். ஸோ யாருக்கெல்லாம் வந்து பெரிஸ்கோப் வேணும் அல்லது இந்த கொஞ்சம் ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுப்பேன் ப்ரோ அப்படிங்கிற ஆடியன்ஸ்க்காக சேம் ஃபோன் பட் ஒரு புது கேமரா செட்டப்பில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிவைஸ் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 40,000 45,000 ப்ரைஸ் பண்ண இதை வாங்குவீங்களா? இல்லாட்டி ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான போக்கோவில் X8 Pro Max போவீங்களா? இல்லையா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு iQOO 15R போகிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்களா? இட்ஸ் அப் டு யூ. இன்னொன்று என்னென்னா OnePlus 13s அது ஸ்டாக்ல இருந்ததுன்னா 8 Elite பேஸ்ட் அந்த ஃபோன் கூட கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி க்ரௌடடாக இருக்குது, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது. நிறைய ஃபோன்ஸை யோசிச்சு பார்த்தா நிம்மதியை தொலைக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு பக்கமா ஐயோ நீயா சாக்குப்பை 8200 வைப் 2 10,999 ரூபாய்க்கு. வைப் 2 நம்பி வாங்கலாமா? சத்தியமாக ஐடியா இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? HMDயை நம்பி இனிமேல் தெருவில் இறங்கலாமா? ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண X30 மாதிரியான ஃபோனுக்கே அப்டேட் கொடுக்க முடியாமல் அதில் வேறு 1008 பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அஃபிஷியலாக வந்து Android 15 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தாங்களாம். Android 15 வரவே இல்லையா? Android 14லேயே அந்த ஃபோனில் லாக் ஆகி கிடக்குதான். அது வேறு 50,000 ரூபாய்க்கு விற்றானுங்க. ஸோ HMD நம்பிலாம் எப்படி இறங்குறது எனக்கு தெரியல. பட் CE6 லைட்டும் சரி, CE6ம் சரி, அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்த டிவைசஸ். ஸோ MediaTek 7300 7400 இஸ் ப்ரூவன் டு பி குட். MediaTek தரப்பில் வந்து 8 சீரிஸில் 8350 கொஞ்சம் சொதப்பி இருக்கு, 8300 கூட கொஞ்சம் சொதப்பி இருக்கு, 8400 கொஞ்சம் பரவாயில்ல, 8450 எஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் இப்போ 8550 பேஸ் Reno 16 வரப்போகுது அடுத்து 16 சீரிஸ். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் ஹைலைட் என்னன்னா எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க 7400 வந்து ஒரு 25K அந்த மாதிரியான பட்ஜெட்டில் விற்கும் பட்சத்தில் அதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? அதை கன்சிடர் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ வரைக்கும் டெஸ்ட் பண்ண 7300 இருக்கட்டும் 7400 இருக்கட்டும், இது வரைக்கும் சர்ப்ரைசிங்லி குட்டுங்க. அந்த ஜியோ யூசர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் மற்றபடி நோ இஷ்யூஸ். நான் இப்போ யூஸ் பண்ணுறது இந்த AI+ என்னங்க 7300X இது வரைக்கும் நெட்வொர்க் ரிலேட்டட் பிரச்சனையே இல்லைங்க. என் நம்பர் வந்து நாட் ரீச்சபிளாக இருந்ததே இல்லைன்ற அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். அந்தளவுக்கு நல்லா இருந்ததுங்க. ஆனால் நான் ஏர்டெல் யூசர், அதே இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்டு CE6ங்க. ஸோ இன்றைக்கி நிலைமைக்கு மார்க்கெட் இவ்வளோ மோசமாக இருக்கும்போது ஒரு CE6 லைட் 21,000 ரூபாய்க்கு கிடைக்கிறதும் சந்தோஷம் தான். அண்ட் ஒரு CE6 வந்து உங்களுக்கு 7S Gen 4ஓட இந்த 29,999 கிடைக்கிறதும் சந்தோஷம் தான். இதில் ஹைலைட் என்னன்னா இதே 7S Gen 4 தான் உங்களுக்கு வந்து இன்ஃபினிக்ஸில் இருந்தாலும் ஒருவேளை அங்கே ஆப்டிமைசேஷன் ஒரு பிரச்சனையா இத்தனை வருஷமாக அவங்க MediaTek ட்ராவல் பண்ணிட்டு ஸ்னாப்ட்ராகன் வரும்போது கஷ்டப்படுறாங்களா என்னன்னு தெரியல. பட் CE6 பார்க்கும்போது வந்து யாருமே இதில் பர்ஃபார்மன்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லவே இல்லை. அதாவது அட்லீஸ்ட் நேவிகேட்டிங் பிட்வீன் ஆப்ஸ் அண்ட் பேஜஸ் அதில் கூட யாருமே குறை சொல்லல. பட் இன்ஃபினிக்ஸில் அந்த ஏரியாலலாம் கொஞ்சம் குறை சொன்ன மாதிரி பார்க்குறேன். ரைட்டு. ஸோ இவ்வளோ டிவைசஸ் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்கு. அண்ட் இதை தாண்டி இன்னும் நிறைய டிவைசஸ் லான்ச்சும் ஆக போகுது. ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன? இதுக்கப்புறம் வரக்கூடிய டிவைஸில் எது மேலே உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாமா இன்னொரு பதிவில்? அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பாய்.